கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வழக்கமாக இந்த வியாழக்கிழமை இரவிலே நாம் தொடர்ந்து வேதாகமத்திலே காணப்படுகிற அநேக மக்களை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்றோம். அந்த வரிசையிலே கடந்த வாரம் நாம் பராக்கிரமசாலியான கிதியோன் என்கிறதான தேவனுடைய மனிதனை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அந்த 300 பேர் என்கிறதான தலைப்பிலே நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கின்றோம். அன்றைக்கு கிதியோனோடு 300 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களை நான் 300 பேர் என்று பார்க்கிறதில்லை, அவர்களை ஒரே மனிதனாகவே பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் எழுப்புதலின் வித்தானவர்கள், எழுப்புதலின் மாதிரியானவர்கள். அந்த எழுப்புதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள காரணமாயிருந்தது அந்த 300 பேர்களிடத்திலே காணப்பட்டதான ஒரு மனமும் ஒற்றுமையும் தான். அவர்கள் ஒரே மனிதனை போல அன்றைக்கு யுத்த களத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். 300 பேரும் 300 விதமான சிந்தைகளிலே அல்ல, 300 விதமான எண்ணங்களிலே அல்ல. ஒரே மனிதனை போன்று அவர்கள் யுத்த களத்தில் நின்ற காரணத்தினாலே தான் அன்றைக்கு மாபெரும் வெற்றியை அந்த மக்களால் சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. ஆகினால் மற்ற பாத்திரங்களை சிந்திப்பதற்கு முன்பு அந்த 300 பேர் குறித்து இன்றைக்கு நாம் சிந்தித்து செல்வது நல்லது என்று எண்ணுகிறேன். எந்த ஒரு எழுப்புதலுக்கும் அவர்கள் ஒரு மாதிரியான மக்களாக நிற்கின்றார்கள். நாமும் தேவனுடைய எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேசத்திலே தேவ எழுப்புதல் ஏற்பட வேண்டுமே ஆனால் இந்த 300 பேர் நமக்கு முன்பாக அடையாளமாக அல்லது மாதிரியாக நாம் செயல்பட வேண்டிய விதத்திற்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த 300 பேர் அவர்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 300 பேரை குறித்து ஒரு 7 குறிப்புகளை நான் உங்கள் முன்பதாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். அந்த 7 குறிப்புகளிலே அவர்களை குறித்த செயல்பாடுகளை சற்று நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, அன்றைக்கு அந்த 300 பேரும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில், அது கிதியோனுடைய காலம், அந்த காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். மீதியானியர் என்று சொல்லப்படுகிற மக்களுடைய கரத்திலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்திருந்தார். ஏனென்றால் அவருடைய வழிகள் செம்மையாக இல்லை. ஆகவே அவர்களை செம்மைப்படுத்தும் விதமாக மீதியானியருடைய கருத்திலே அந்த மக்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மீதியானியர் அந்த மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6, 7, 8 ஆகிய 3 அதிகாரங்களில் நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதில் பாருங்கள், இந்த மீதியானியர் இஸ்ரவேலரை மிகவும் சிறுமைப்படுத்தினார்கள். 6வது வசனத்தில் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்னங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிக மோசமான நிலையிலே இவர்கள் விதைப்பார்கள், வளர்ப்பார்கள், அவன் அறுத்துட்டு போயிடுவான். ஸோ இப்படியெல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்தினதினால் அரணான இடங்களிலே, கெபிகளிலே, குகைகளிலே ஒளிந்து திரிய வேண்டிய நிலையெல்லாம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டது. அந்த 6வது வசனத்தின் பின்பகுதியில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது நாம் புரிந்து கொள்கிற காரியம், அன்றைக்கு இருந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்தெறிய வேண்டுமென்ற ஆர்வம் உள்ளத்திலே கொண்டிருந்த மக்களாக இவர்களை நான் பார்க்கிறேன். அவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு மனிதன் முன்பாக இல்லை. ஆகினால் உள்ளத்திற்குள்ளே அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க வேண்டும் என்கிறதான ஆவல் உள்ளத்தில் இருந்த போதிலும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருந்த மக்கள்.
ஆகவே அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து ஜனங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாக வேண்டும் என்கிற வேட்கையும் ஆர்வமும் உடைய மக்கள் என்பதாகவே முதலாவது அவர்களை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்கலாம். அடிமைத்தனத்தில் கிடந்த எகிப்திலே இருந்ததான இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்கு அங்கே மோசே என்கிற ஒரு விடுதலை ஆளனை கர்த்தராகி தேவன் அனுப்பினது போல இந்த மீதியானியரின் கருத்திலே இருந்து நம்மை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு மனிதனை அனுப்பி வைக்க மாட்டாரா என்கிற ஏக்கம் இந்த 300 பேருடைய உள்ளத்திற்குள்ளே கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என யூகிக்க முடிகிறது. ஆகவே அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட வேண்டும் என்கிற ஆர்வத்தை உடைய மக்களாக விளங்கினார்கள். அந்த ஆர்வம் இல்லாத மக்களை கொண்டு தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய கரமானது கிரியை செய்ய வேண்டுமையானால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணித்த ஆர்வமுடைய மக்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை தேவன் அன்றைக்கு இந்த 300 பேரிலே கண்டிருந்தார் என்பதை நாம் உறுதியாக கொள்ளலாம். இரண்டாவதாக, ஒரு தலைவனின் அழைப்பை ஏற்று வந்த மக்கள். நான் சொன்னேன் அல்லவா, ஒருவேளை உள்ளத்திற்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்க வேண்டும். நம்மை வழி நடத்த இந்த மீதியானியரை முறியடித்து போட ஒரு விடுதலையாளனை நியாயாதிபதியை அந்த நாட்களிலே அப்படித்தான் அழைத்தார்கள். ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்ப மாட்டாரா என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கலாம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் போன வாரம் நாம் சிந்தித்ததை போல கிதியோன் என்கிறதான மனிதனை கர்த்தர் அழைத்தார். அந்த மனிதன் வந்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கின்றார். வாருங்கள் என்று சொல்லி அவன் எக்காலம் ஊதி மக்களை அழைத்த போது 32,000 பேர் எழும்பி வந்தார்கள். கிதியோன் அங்கே எக்காலம் ஊதினான். 6ஆம் அதிகாரத்திலே 34, 35வது வாக்கியத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஸோ கிதியோனை தேவன் அபிஷேகித்த போது, ஆவியினாலே நிரப்பின போது, அந்த மனிதன் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிப்பதற்கான அழைப்பை மக்களுக்கு முன்பதாக வைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு 32,000 பேர் முன்னாலே வருகின்றார்கள். அந்த 32,000 பேரில் இந்த 300 பேர் இருந்தார்கள். வந்தது எத்தனை பேர்? 32,000 பேர் வர்றாங்க. அந்த வந்த 32,000 பேரிலே இந்த 300 பேர் அங்கே உள்ளே இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, இந்த 300 பேரும் அழைப்பிலே உறுதியாக நின்ற மக்கள் என்பதை பார்க்கிறோம். தலைவன் அழைத்தான், ஏராளம் வந்தார்கள். வருவது பெரிய காரியம் அல்ல, உறுதியாக நிலை நிற்க வேண்டும். உறுதியாக நிலை நிற்கிற மக்களை கொண்டுதான் ஒரு தலைவன் அல்லது தேவன் அவர்களை கொண்டுதான் அவர் கிரியை நடப்பிக்க முடியும். ஸோ உறுதியாக நின்ற அந்த மக்களாக இவர்களை நம்மால் பார்க்க முடியும். அதில் அந்த 32,000 பேரில் 20,000 பேர் 22,000 பேர் ஓடி போயிடுறாங்க. பார்த்துங்க, 32,000 பேரில் ஆண்டவர் சொன்னார், இது ரொம்ப ஜாஸ்தியப்பா இந்த மக்கள், இவங்களை கூட்டிகிட்டு போனேன்னா ஒன்னையும் கவுத்து போடுவாங்க. அதனால பயம் உள்ளவன் எவனோ, திகில் கொண்டவன் எவனோ அவனெல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல சொல்லு அப்படின்னாரு. சொன்ன உடனே 22,000 பேர் கடந்து போய்விட்டார்கள். அங்கே பார்க்கிறோம், 22,000 பேர் சென்று விட்டார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரத்திலே 3வது வாக்கியம் பாருங்கள். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீந்திருந்தார்கள். முதல்ல வந்து எத்தனை பேர்? மொத்தம் 32 பேர் வந்திருந்தாங்க. 32,000 பேர். அதில் 22,000 பேர் இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க. மீந்திருந்தது எவ்வளவு?
அந்த 10,000 பேர் பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த 10,000-ல் இந்த 300 பேரும் இருந்தார்கள். முதலாவது 32,000 பேர்ல அந்த 300 பேர் இருந்தாங்க. இப்போ 10,000 பேராய் அவர்கள் குறுகின போது அதிலும் இந்த 300 பேர் அங்கே இருக்கிறதே நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அழைப்பிலே உறுதியாக நின்ற மக்கள் 22,000 பேர் பயம் பிடித்தவர்கள் ஓடி போயிட்டாங்க. ஸோ அழைப்பிற்கு உறுதியுடன் ஒரு 10,000 பேர் வர்றாங்க பார்த்துங்க. அந்த 10,000-லே இந்த 300 பேர் இருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், எப்போ அந்த 10,000 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வெற்றி பெற்றால் இதெல்லாம் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்வார்கள். ஆகினால் இவர்களும் யுத்தத்தில் அவ்வளவு சிறப்பாக செயல்பட மாட்டார்கள். இன்னும் கூட நீ வடிகட்ட வேண்டியது அவசியம், ஃபில்டர் பண்ணணும். இந்த 10,000-ஐயும் நீ ஃபில்டர் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பரீட்சை வைத்தார். பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் யாரோ அவர்களை நீ அழைத்து கொண்டு போ. பரீட்சைக்கு நில்லாத மக்கள் வருவார்கள், அவர்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. ஆகவே பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் யார் என்பதை கண்டுகொள்ள நீ அவர்களுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை வை, தேர்வு வை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் உரைத்தார். என்ன தேர்வு? இந்த 10,000 பேரையும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றுப்படுகைக்கு நீ அழைத்து கொண்டு போ. இப்போ எல்லாரையும் தண்ணீர் குடிக்கும்படியாக சொல்லு, எல்லாரையும் தண்ணீர் குடிக்கும்படியாக சொல்லு. யாரெல்லாம் முழங்காலை ஊண்டி முகத்தை கவிழ்த்து மூசென்று தண்ணீர் குடிக்கிறானோ அவனை பூரா பார்த்துக்க. யாரெல்லாம் கையில தண்ணீரை அள்ளி தன் கண்களை மேலே ஏறெடுத்து நாய் நக்கி குடிக்கிறது போல தண்ணீரை நக்கி குடித்து கொண்டு கண்கள் முன்னாலே பார்க்கும்படி நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தனியே பிரித்து விடு. ஸோ நல்ல முழங்கால போட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான். சத்ருவானவன் வந்தான்னா ஒரே வாளை கொண்டு எத்தனை பேரையும் அத்தனை பேரையும் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பான், பார்த்துக்கோ. ஆகவே அவர்களை கொண்டு நீ பெரிய வெற்றியை பெற முடியாது. தாங்கள் வந்த அழைப்பின் நோக்கத்திலே கருத்தாய் லக்கை நோக்கி நிற்கின்ற மக்கள் யார் என்று நீ கண்டுபிடிக்க வேண்டாம். அவர்களை கொண்டுதான் ஏதோ ஒன்றை செய்ய முடியும், விரும்புகிற வெற்றியை அடைய முடியும் என்று ஆண்டவராகிய தேவன் கற்றுக் கொடுத்தார். ஸோ அந்த படுகைக்கு ஓரமாக போகிறாங்க. அங்கே போன பொழுது கிட்டத்தட்ட 9,700 பேர் முழங்கால ஊனே தண்ணியை உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். 300 பேர் மாத்திரம் தண்ணீரை அள்ளி நாய் நக்குகிறது போல கையிலே வைத்து கொண்டு என்ன செய்கிறான், நக்கி குடித்து கொண்டிருந்ததை கிதியோன் வகை பார்த்தான். பார்த்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். மீது 9,700 பேரையும் அவன் வீட்டுக்கு அனுப்பிடு, அவங்க வீட்டுக்கு போயிடட்டும். இந்த 300 பேரை கொண்டு நாயை போல தண்ணியை குடிச்சான் பாருங்க, இந்த 300 பேரை கொண்டு நான் பெரிய வெற்றியை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அந்த 300 பேர் தான் இந்த 300 பேர். அல்லேலூயா. 32,000-லும் அந்த 300 பேர் இருந்தாங்க. 10,000-ஆய் குறைத்த போதும் அந்த 300 பேர் இருந்தாங்க. எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணி யுத்தத்திற்கு செல்லுகின்ற அந்த வரிசையிலே அந்த 300 பேர் மாத்திரம் இருந்தார்கள். ஆகவே அந்த 300 பேரை அழைத்து கொண்டுதான் கிதியோன் யுத்தத்திற்கு செல்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 5வதாக, தலைவனுடைய வார்த்தைக்கு எதிர் பேசாத கீழ்ப்படிதல் உள்ள மக்கள். தலைவனுடைய வார்த்தைக்கு எதிர் பேசாத கீழ்ப்படிதல் உள்ள மக்கள். யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே கணக்கின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 1,35,000 பேர் பள்ளத்தாக்கில் படுத்து கிடக்கிறாங்க. இவங்க 300 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. 300 பேர் என்பது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடந்து வருகிறார்களா, இவ்வளவு பேர் தான். 1,35,000 பேர்னா கிட்டத்தட்ட சங்கரங்கோயில் அல்லது வாசவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறதான மக்கள் எண்ணிக்கை. அவ்வளவு பேர் அங்கே பள்ளத்தாக்கில் படுத்து கிடக்கிறாங்க, பார்த்துங்க. ஸோ அந்த சமயத்தில் யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது
என்ன கொடுப்பாங்க? வாள் கொடுப்பார்கள், ஈட்டி கொடுப்பார்கள், வில் அம்பு கொடுப்பார்கள். ஒவ்வொரு விதமான படைக்கலன்களை கொடுத்து வில்லு வைத்து அம்பு எய்கிறவர்கள் ஒரு கூட்டம், கவன் பிடித்து எறிகிறவர்கள் ஒரு கூட்டம், வாள் எடுத்து போரிடுகிறவர்கள் ஒரு கூட்டம், ஈட்டி வைத்து போரிடுகிறவர்கள் ஒரு கூட்டம் என்று பகுதி பகுதியாய் பிரிக்க வேணாம். அதுதான் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கின்ற முறை. ஆனால் கிதியோன் என்ன பண்ணாரு? எல்லார் கையிலும் ஒரு மண் சட்டியை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? எல்லார் கையிலும் ஒரு மண் சட்டியை கொடுத்து ஒரு பந்தம் ஒன்றை கொடுத்தார், தீப்பந்தம். அந்த மண் சட்டியில் ஓட்ட ஓட்டையாக இருந்தது. மண் சட்டியில் என்ன இருந்தது? ஓட்ட ஓட்டையாக இருந்த கண்கள் உடையதான மண் சட்டி. அதை உள்ளே வைப்பதற்கு ஒரு பந்தத்தை கொடுத்தார். இதெல்லாம் பிடிச்சுங்க, ஒரு கையில் மண் சட்டியை பிடிச்சுங்க, இன்னொரு கையில் பந்தத்தை பிடித்து கொள்ளுங்கள், நாம் யுத்த களத்திற்கு செல்ல போகிறோம். எப்படி இருக்கோம்? எப்படிங்க இருக்கோம்? நீங்களும் நானுமா இருந்தால் என்ன சொல்லிப்பான்? ஏய், உன்னை நம்பி வந்து கடைசியில் பட்டயத்தையும் ஈட்டியும் கொடுப்பேன்னு பார்த்தா எதை கொடுக்குறாய்? சட்டியையும் பந்தத்தையும் வைத்து கொண்டு எப்படியப்பா வெற்றி பெறுவது என்று நம்மளை 4 பேர் கேட்கத்தான் செய்வோம். சில பேர் வாய் மூடிக்கிட்டு இருந்தால் கூட 4 பேர் என்ன செய்வோம்? நம்மளை மாதிரி அதிக பிரசங்கிகள் 4 பேர் என்ன செய்திருப்போம்? கேட்டிருப்போம். கிதியோன், என்ன நீ பண்ணுற? நீ எங்களை யுத்தத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கியா இல்லாட்டி வேற எதுக்கு வந்திருக்கியா என்று சொல்லி நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த மக்கள் எதிர் பேசாத மக்கள். தலைவனுடைய வார்த்தை, அவன் அழைத்திருக்கிறான், தேவன் அவனை அழைத்திருக்கிறார், அந்த தலைவன் நம்மை அழைத்திருக்கிறான், நாம் அவருக்கு பின்னாலே போகிறோம். ஆகவே அவன் என்ன சொல்லுகிறானோ அதை கேட்க வேண்டும் என்கிற மனநிலை உடைய அந்த 300 பேர் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. 7ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 19 வரையிலும் நீங்கள் அங்கே பார்ப்பீர்களேயானால் அதை கொடுத்து அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் என்ன செய்கிறேனோ அதன்படி நீங்கள் செய்ய வேணும். நான் என்ன செய்கிறேனோ அதன்படியே நீங்கள் செய்ய வேண்டும். 17வது வசனம், அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என்று கிதியோன் அங்கே சொன்னார். ஸோ 300 பேர் அணிவகுத்து நிற்கிறாங்க. அங்கே கிதியோன் முன்னாலே நிற்கிறார். அவர் கையிலும் ஒரு பந்தம் இருக்கிறது, ஒரு சட்டி இருக்கிறது. அந்த சட்டியை போட்டு உடைக்கிறார். அந்த சட்டியை போட்டு என்ன செய்கிறாரு? இருந்த சட்டியும் போட்டு உடைச்சாச்சு. உன்னை 300 பேரும் தங்களுடைய கரத்தில் இருந்த அந்த சட்டியை கீழே போட்டு உடைக்கின்றார்கள். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்கிறேனோ அதன்படியே நீங்கள் செய்ய வேணாம். அடுத்து கிதியோன் என்ன பண்ண போறார் என்று பார்த்தார்கள். பந்தத்தை தூக்கி பிடித்தார். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று அவர் சத்தமிட்டார். உடனே 300 பேரும் கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் என்று தாங்கள் நின்ற நிலையிலேயே நின்றார்கள். ஏனென்றால் அந்த 300 பேரும் ஒருமனப்பட்ட மக்கள். பார்த்து கொள்ளுங்கள், இவன் அங்கிட்டு போறது இவன் அங்கிட்டு போறது இல்லை. தலைவன் எந்த இடத்துல நிற்கும்படி சொல்லியிருந்தானோ அந்த நிலையிலேயே அவர்கள் நின்றார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். 21வது வசனத்திலே பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அந்த 300 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா கிதியோன் நிற்கிறார், சட்டியை உடைச்சாரு, இவன் உடைச்சிட்டான். பந்தத்தை தூக்கி பிடித்தார், இவனும் பந்தத்தை தூக்கி பிடிச்சிட்டான். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் என்று சொன்னார், இவர்களும் அதே சொன்னார்கள். அந்த இருள் நேரத்தில் அந்த பந்தங்களின் ஒளியில நான் நினைக்கிறேன் அவருடைய கண்கள் அப்படியே பிரகாசமாக காணப்பட்டிருக்க வேணும். அந்த 300 பேருடைய கண்களையும் பாளையத்திலே பார்த்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திகிலும் பயமும் உண்டாயிருக்கணும். ஏப்பா பயங்கரமான ஆர்மி வருகிறது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள உண்டாயிருக்க வேணும். அவனுக்குள்ள இல்லை, நீ வந்தா 300 பேர் 200 பேர் 100 பேருன்னு சொல்லல எங்களை கூட்டிட்டு வந்த. நிறைய பேர் வந்திருக்கிறான். அந்த சைனியத்திலே பார்த்தீங்களான்னு பல ராஜாக்குடைய மக்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. இப்படி சொல்லலாம் என்ன கூட்டிட்டு வந்துட்டேன், அங்க பாரு ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்க, இப்படியெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தா ஏதோ உண்டு அவர்களுக்குள்ளே ஒருவனுக்கொருவன் என்ன செய்து விட்டார்,
பிரச்சனை உண்டாகிவிட்டது. இப்படி சொல்லி எங்களை கூட்டு வந்துட்டீங்களே, இப்படி சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்களே. ஒருவருக்கொருவர் பிரச்சனை ஏற்பட்டதினாலே ஒருவனோடு ஒருவன் அவன் பட்டயத்தை கொண்டு, இவன் கையில் என்ன இல்லை, 300 பேர் கையில் பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை, அவர்களுடைய கருத்தில் இருந்த பட்டயத்தை கொண்டு ஈட்டியை கொண்டு அவன் குத்திட்டு செத்து போனான்னு பார்த்து கொள்ளுங்கள். அங்கே பார்க்கிறோம், அந்த அவர்கள் அவ்விதமாய் சொல்லி கொண்டிருந்த பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் என்பதாக நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. போட்டு அவ்வளவு பேரையும் கொண்டு குவித்து விட்டார்கள். 1,20,000 பேரை கொண்டார்கள் என்பதாக 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 1,20,000 பேர் விழுந்தபடியால் 1,20,000 பேர் அவன் வெட்டிக்கிட்டு செத்து போனான். மீதம் உள்ள 15,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ பேர்? 1,35,000 பேர் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ அவர்களை இவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். 6வதாக சத்ருவை வீழ்த்தும் துணிவு கொண்டவர்கள். சத்ருவை வீழ்த்துகின்ற துணிவு கொண்டவர்கள். கர்த்தருக்காக முன் வருகிற மக்கள் அவரை மட்டும்தான் விசுவாசிக்க வேண்டுமே அல்லாமல் அக்கம் பக்கம் பார்த்தால் நாம் சாதிக்க முடியாது, கீழே விழுந்து போவோம். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பார்த்து கொண்டு வந்த வரையிலும் உலகத்தில் எந்த மனுஷனும் சாதிக்காத சாதனையை அந்த வயதான மனிதன் சாதித்தார். கடலின் மேல் அவர் நடந்து சென்று கொண்டே இருந்தார். எப்போ அங்கேயும் எங்கேயும் பார்த்தாரோ, புயலை பார்த்தாரோ, உடனே கடலுக்குள்ளே அமிழ்ந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இவையெல்லாம் நமக்கு மாதிரிகள் பார்த்து கொள்ளுங்கள். விசுவாச மக்களாகிய நாம், தேவன் நம்முடைய கரத்தில் ஒரு பணியை கொடுத்திருப்பாரே ஆனால், இதை நீதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பணியை நம்மிடத்திலே பணித்திருப்பாரே ஆனால், நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேணும். அவர் தான் அழைத்தவர். நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். அவர் பெரிய யுத்த சம்பன்னர், அவர் யுத்த வீரர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அவரை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே அவர் வெற்றியை கட்டளையிடுவார். ஒரு இயக்கத்தை நாம் ஆரம்பித்தோம். வெகு நாட்கள் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கத்திக்கொண்டே இருந்தேன்னு பார்த்து கொள்ளுங்கள். நாள் ஒன்று வரும், அன்னைக்கு சர்ச்சுக்கு முன்னால் வந்து ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் உட்காந்துருவான். உட்காந்துட்டு யாரெல்லாம் உள்ள இந்துக்கள் வெளியே வேதக்காரர்கள் என்று சொல்லி நிற்கின்றார்களோ அவர்களை பூரா வகை எடுத்து கடைசியில் சபைகள் பூரா காலியாக போகுது, எச்சரிக்கை என்று சொல்லி நாம் இதை உடைக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுத்தோம். ஆகவே இந்த தவறான ஆணையை உடைக்க வேண்டும், இல்லை என்றால் திருச்சபைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லி வெகுவாக நாம் எச்சரித்தோம். ஒருவனும் கேட்கலையே, ஒரு போதகரும் கேட்கல. இன்னைக்கு பாருங்க, அங்கே கோர்ட்டில் ஆர்டர் போட்டு விட்டார்கள். யூபியில் யாரெல்லாம் சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு வச்சுக்கிட்டு யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக சலுகைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்கள பூரா கணக்கெடு அப்படின்ட்டான். பேப்பரில் இருக்கு, நான் ஃபோட்டோ எடுத்து வைத்திருக்கிறேன். அங்கே அந்த ஆணை பிறப்பித்து விட்டார்கள். ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். சபைகள் பூரா இருக்கிற அந்த 2.3% காணாமற் போய்விடும். இது தமிழ்நாட்டிலும் வருவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆகவே ஒவ்வொரு இடமாக அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். 2 நாட்களும் தொடர்ந்து அந்த நியூஸ் வந்திருக்கிறது. நேற்றைய தினத்தில் வந்த நியூஸ், இன்றைக்கு வந்த நியூஸ், நான் ஃபோட்டோ எடுத்து தான் வைத்திருக்கிறேன். இதை நாம் பல காலமாக சொல்லி கொண்டு வந்தோம், பல வருடங்களாக சொல்லி கொண்டு வந்தோம். இந்த மக்கள் மாத்திரம் இதை செவிமடுத்து கேட்டு நம்மோடு நின்றிருப்பார்களே ஆனால், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போதே அவர்களுக்கு நாம் ப்ரெஷர் கொடுத்து இதில் இருந்து ஒரு விடுதலையை பெற்றிருப்போம். ஆனால் யாரும் கேட்கலையே, ஒருவரும் கேட்கவில்லையே. எவ்வளவோ கத்தி பார்த்தோம், இவன் என்னமோ ஜாதியை பற்றி பேசுகிறான், ஜாதியை பற்றி பேசுகிறான்னா, இனி வருகின்ற பொழுதுதான் அதனுடைய கஷ்டங்கள் நமக்கு தெரியும், பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினால் எந்த சமயத்திலும் சத்ருவை வீழ்த்துவதற்கான துணிவு நமக்கு அவசியம். நாம் சத்ருவை அடையாளம் காண வேண்டாம், அவனுடைய தந்திரங்களை நாம் அறிய வேண்டும். அந்த தந்திரங்களை முறித்து போடுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்த சிந்தை நமக்குள்ளே வேண்டும். அந்த 300 பேர் அப்படிப்பட்டவர்கள் தான், பார்த்து கொள்ளுங்கள். வெற்றி கிடைக்கும் வரையிலும் அவர்கள் தொடர்ந்து போராடின மக்கள். 7வதாக
வெற்றி கிடைக்கும் வரையிலும் தொடர்ந்து போராடினார்கள். 1,20,000 பேரை கொண்டாச்சே, மீதி எவ்வளோ பேர் இருக்கிறான்? 15 பேர் இருக்கிறாங்க, 15,000 பேர் இருக்கிறாங்க. அவர்களையும் அவர்கள் முறிய அடிக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்க, 11வது வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம், கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிற வழியாய் நோபாகுக்கும் எகிபயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்த போது அதை முறியடித்தான். அந்த 15,000 பேரும் பயமில்லை, தப்பிச்சு வந்துட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களையும் அவர்கள் முறியடித்து போட்டார்கள். எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. ஆக வெற்றி கிடைக்கும் வரையிலும் தொடர்ந்து போராடுகிற மக்களுக்கு இவர்கள் மாதிரிகளாக விளங்கினார்கள். இவர்கள்தான் எழுப்புதலின் விதைக்கு அடையாளமானவர்கள். அந்த 300 பேர் தான் எழுப்புதலுக்கு அடையாளமானவர்கள், வித்தானவர்கள். பார்த்து கொள்ளுங்கள், எந்த எழுப்புதலுக்கும் மாதிரியாக விளங்குகின்றவர்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது நம்முடைய தேசத்தின் மக்கள் அடிமைத்தனத்தின் முகத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்கிற அந்த வேட்கை, ஆசை நமக்கு வேண்டும். தலைவருடைய ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேணும். அந்த அழைப்பிலே உறுதி கொண்டவர்களாக விளங்கணும். பரீட்சையில் தேறினவர்களாக நாம் விளங்க வேண்டும். எதிர் பேசாத கீழ்ப்படிதலை உடையவர்களாக விளங்கணும். சத்ருவை வீழ்த்தும் துணிவு நமக்கு வேண்டும். வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுகின்ற ஆற்றலை பெற்ற மக்களாக நாம் விளங்க வேண்டும். அவ்விதமாய் செய்கின்ற பொழுது ஆண்டவர் மெய்யாகவே தமது ஜனத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார். எழுப்புதல் எழுப்புதல் என்று வாய்களையே பேசிவிட்டால் போதாது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தின் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த 300 பேரை அடையாளமாக வைத்து கொண்டு சிந்திக்க வேணும். எண்ணி துணிக கருமம் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான அந்த எண்ணம் உருப்பெற வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். இந்த மாதிரியை பின்பற்றி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்திலே நாம் முன் சென்று கொண்டே இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.